பிரைஸ் தி லார்ட். தெய்வ மக்களே, இந்த காலவெளியிலும் நம்மளை ஆற்றி தேற்றி நடத்துகிற தெய்வம் உண்டு. அவர் நம்மளை ஆற்றுவார். தாயை போல, தந்தை போல ஆற்றுவார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் அந்த தெய்வத்தின் சமூகத்தில், அப்பா நாங்கள் உம்மை பார்க்கிறோம் சொல்லுவோமா? எல்லாம் இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே நன்றி, உமது அன்புக்கு நன்றி, உமது தயவுக்கு நன்றி, உங்க இரக்கத்துக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை சூத்திரங்க. உடைஞ்சு போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை உங்ககிட்ட பேசுகிறது. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. இந்த தகப்பன் நம்மளை தேற்றுவார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துவார். கைவிட மாட்டார். கண்மணி போல காத்து நடத்துவார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இயேசுவே, நீர் போதும்பா எங்க வாழ்க்கையில. நீர் இருப்பீர் என்று சொன்னால் தடுமாறுகின்ற எங்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவீர். சோர்ந்து போன எங்களுடைய கரங்களை உறுதிப்படுத்துவீர். தோத்து போன எங்களுடைய கரம், சோர்ந்து போன எங்களுடைய கரம், செய்து முடிக்க முடியாமல் தவறின எங்களுடைய கரம், உங்களுடைய கரம் செய்து முடிக்கும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு மக்கள், பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல உடைந்து போய் உங்களுடைய கிருபைக்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலவெளியில உங்க வார்த்தையில் அவர்களை தைரியப்படுத்தி, அது மாத்திரமல்ல, அவர்கள் சேனைக்குள் பாய்ந்து செல்ல, மதலை தாண்ட, வெற்றி எடுக்க, சாதிக்க நீர் கிருபை செய்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவஜனமே,
இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் 16:11 அதனுடைய 2வது பகுதியை நாம் கவனிப்போம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். ஆமென். கடவுளுடைய சமூகம் உங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம். தெய்வ மக்களே, இன்னைக்கு போராட்டம், தவிப்பு, அங்கலாய்ப்பு, தோல்வி, என்ன செய்யறதுன்னு தெரில, பதட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று தெரியாமல் மறந்து கிடக்கிறோம், ஒருவேளை தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அது பரிபூர்ண ஆனந்தமாய் மாறும். தேவ சமூகத்தில் தான் உங்கள் ஐடென்டிட்டியே இருக்குது. தேவ சமூகத்தில் தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். தேவ சமூகத்தில் தான் முடியாதெல்லாம் நடக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து செய்ய முடியாதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இல்லையா? அங்கே அந்த இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே உட்காந்து தேவ சமூகத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு அவசியம் இல்லையா? கவனிங்க, இன் thy presence is fullness of joy. ஃபுல்னஸ், அது தமிழ் மொழிபெயர்ப்பில் பரிபூர்ணம் வந்திருக்கு. ஆஃப் ஜாய் இல்லை, ஃபுல்னஸ். இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவ ஜீவம் என்பது ஒரு முழுமையான வாழ்வு, அறகுறையான வாழ்வு இல்லை. அந்த முழுமையான வாழ்வுக்கு நான் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது கடவுளுடைய பிரசனம். மைண்டு, சோல், இது ரெண்டையும் டியூன் பண்ணுறது எதுனா தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தில் வைங்க, அந்த மைண்டுக்குள்ளேயும் அந்த சோலுக்குள்ளேயும் கர்த்தர் அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுப்பார். அதனால தான் பவுலும் சீலாவும் அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்கன்னு நல்லா தெரியும். ஏதோ அன்கான்சியஸ்னால் ஆகலை. அவங்களுக்கு நல்லா தெரியும், கால் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு, நாளைக்கு காலையில் கொண்டு போய் நிறுத்துவான். அங்கே நியாயம் செய்கிறவன் நிரந்தரமாக ஜெயிலையும் போடலாம், விடுதலையும் செய்யலாம், என்னன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் மண்டையில் போட்டு உலட்டலை, இதெல்லாம் தன்னுடைய மனதில் அனுமதி கொடுத்து இதை சிந்திக்கலை. அவன் சிந்தித்தது தேவ சமூகம். அது எனக்கு போதும், இது என்ன பெருசு, அவர் இருந்தால் போதும். when joy in your heart and full with joy, there is no fear, doubt. அந்த முழுமையான சந்தோஷம் இருக்குன்னு சொன்னால் உங்கள் இருதயத்தில் பயமும் இருக்காது, சந்தேகமும் இருக்காது, கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது. இவைகளில் போய் மாட்டிக்கொள்ள மாட்டோம். முழுமையான சந்தோஷம் இதுதான் இந்த காலையில் உங்களுக்கு தர விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. தேவனுடைய சமூகத்தில் வசிட்டிங்கன்னா சந்தோஷமாக போங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். God bless you. Bye-bye.